ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி டேவே வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப வேலையே இல்லை எனக்கு. அதாவது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக எதுவும் செய்யணுன்னு எனக்கு தோணலை. காலைல ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கும் போனேன், கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டிலையே பூஜை மாதிரி போட்டு அதுக்கப்புறம் டிஃபனும் நார்மலாக தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி பண்ணிவிட சொல்லிட்டாரு. சரின்னு பிரியாணி பண்ணிவிட்டேன். சரி இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து யாரோ வருவாங்கன்னு எனக்கு இது இல்லை. நானும் வந்து ஏதோ கேக்லாம் வெட்டுற மாதிரி இல்லை. சரி வேணான்னு விட்டுட்டேன் நான். போதும், இது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும்ன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என் சிஸ்டர் கால் பண்ணால், இந்த மாதிரி ஈவினிங் வரோண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பிரியாணியே பண்ணிடலாம் வரேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நானும் செஞ்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அவள் தான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கா, கேக் வாங்கின்னு வந்து வெட்டணும்னு சொல்லிட்டு. வெட்டுவேன், நான் வருஷம் வெட்டுவேன். பட் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் பண்ணதில்லை. எனக்கு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவாங்க, ஓகே. நான் அங்கே போயிடுவேன். அம்மா அங்கே போன வருஷம் வந்து நான் அங்கே போயிட்டேன், அம்மா வீட்டில் போய் வெட்டினேன். அங்கே வீட்டில் இருக்கும்போது கூட நாங்கள் வந்து அங்கே எங்கள் வீட்டிலையே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி என்னடானா எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு குட்டியாக இது பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அதையும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நல்லா போச்சு இன்றைக்கி. என்ன சொல்ல, ரொம்பவே ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ சீக்கிரமாக போயிட்ட மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் வரேன் நான். அதாவது நான் இந்த கிராஃப்ட்டு செய்ய ஆரம்பித்து இப்போ தான் வீட்டுக்கு வரேன். பார்த்துட்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குடி, எப்படி நல்லா செஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி என்ன சொன்னான். அதான் சொன்னேன், சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ செஞ்சிட்ருக்கேன்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், இவ்வளோ காலைலேருந்து இதுவே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. சரி இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் என்னென்னா அந்த லைட்டை தான் சொதப்பிடுச்சு. இந்த இது வரும் இல்லைங்களா கேக்குக்கு, அது வந்து வெடிக்காமல் போயிடுச்சு. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.